மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனிமே அந்த கவலைய விடுங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம மெடிக்கல் கோடிங் லேர்ன் பண்ணிக்கிறப்போ, ஒரு கேம் மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? சவுண்ட்ஸ் ஃபன் ரைட்? So, let's turn your coding journey into a game. Hi everyone, welcome back to Medcode Navigator. Today's topic is gamification in medical coding education. One of the unique and modern way to learn coding faster. So, what is gamification? So, gamification means using game like elements in learning. Game like elements என்ன? Points, levels, rewards, challenges, leaderboards, batches, timed missions இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ திஸ் மெத்தட் மேக்ஸ் லேர்னிங் எக்ஸைட்டிங் அண்ட் பூஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ வை கேமிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இன் மெடிக்கல் கோடிங்? Because medical coding has large syllabus. We have to update ourselves regularly. Detailed guidelines இருக்கும். So many rules to memorize. ஸோ கேமிஃபிகேஷன் மூலமாக படித்தோம் அப்படின்னா மெமரி, அக்யூரசி, ஸ்பீடு, கான்ஃபிடென்ஸு, எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? எல்லாம் ஓகே, பட் ரியல் டைமில் இது எப்படி பாசிபிள்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் பேஸ்ட் லேர்னிங். ஸோ இது லெவல் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1ல் வந்துட்டு இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம், லெவல் 2ல் வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல், லெவல் 3ல் வந்து ரெஸ்பிரேட்டரி, லெவல் 4ல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஈச் லெவலுக்கும் அன்லாக் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணும்போது குவிஸஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி லெவல் பேஸ்ட் லேர்னிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. செகண்ட், பாயிண்ட் சிஸ்டம். ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ் இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி. குயிக்காக ஆன்சர் பண்ணால் +5 போனஸு. எரர்ஸே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் அக்யூரசி ஸ்கோராக கொடுக்குறாங்க. தேர்டு வந்து சேலஞ்சஸ். Decode 10 CPTs in 1 minute, find 3 ICD-10 errors in an ED note. இந்த மாதிரியெல்லாம் சேலஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அண்ட் ஃபோர்த் வந்து பேட்சஸ். ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒவ்வொரு பேட்ச் கொடுக்குறாங்க. வூண்ட் கேரில் நல்லா கோட் பண்ணீங்க அப்படின்னா இந்தப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு வூண்ட் கேர் எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் மாடிஃபயர் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச்சு, இடி கோடரு, இஎன்எம் சாம்பியனு, இந்த மாதிரியெல்லாம் பேட்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சேலஞ்ச் பண்ணலாம். இதில் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் கேமிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோடிங் குவிஸ் ஆப்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக நிறைய குவிஸஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதில் பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஒர்க்கை நீங்களே ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம் வீக்லி பேசிஸ் ஆர் டெய்லி பேசிஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஹவு கேமிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் சிபிசி ஆர் சிசிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுமாமா, பேர்ன் அவுட்டை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் சீரியஸ்லி நம்ம வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பேர்ன் அவுட் ஆயிடுவோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும். நமக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ரிவார்ட்ஸு, பேட்சஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இட் மேக்ஸ் லேர்னிங் என்ஜாயபிள் இல்லை. ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா கேமிஃபிகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் டூல் டு லேர்ன் மெடிக்கல் கோடிங் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் படிக்கும்போது என்னோடய காலேஜ் செமஸ்டர் ஹாலிடேஸில் இந்த குக்கிங் கேம்ஸு, பாம்மேனியான்னு ஒரு கேம் இருக்கும், அந்த கேமு, அப்புறமா வந்துட்டு சப்வே சர்ஃபர்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி
விளையாண்டுட்டு இருப்போம் நம்மளோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கோ முன்னாடி தான் புக்கவே கையில் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஸோ இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங்கில். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரேட் கேமிங் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மெட்கோட் நேவிகேட்டர். Bye bye.